எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வழக்கம் போல அங்கே ரெட் ஃபோர்ட்டில் டெல்லியில் கொடியேற்றிய பிரதமர் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 98 நிமிடங்கள். அவருடைய 10-11 ஆண்டுகள்லேயே இது ஒரு மிக நீண்ட உரை அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை தொட்டு பிரதமர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு செக்யூலர் சிவில் கோட் அவசியம் அப்படின்னு, பொது சிவில் சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுறத ஒரு செக்யூலர் சிவில் சட்டம், ஒரு மதச்சார்பற்ற ஒரு சிவில் சட்டம் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். அப்போ இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு பொது சிவில் சட்டத்திற்கான ஒரு முன்னெடுப்புகளை முன்னெடுக்க போறாங்களா, அது சாத்தியமாகுமா, அது எப்படி அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழக்கூடிய அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு தேர்தலை நம்ம போய் அடைஞ்சிடுறோம், நாட்டு நலனில் கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுகிறது. அதை தாண்டி நிறைய விஷயங்களையும் அவர் தொட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து இந்த அரசாங்கம் நிறைய ரிஃபார்ம்ஸை, நிறைய மாற்றங்களை முன்னெடுக்க போகிறது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை தொட்டு அவர் பேசியிருக்கின்றார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், இல்லை இந்த சிவில் சட்டம் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பொது சிவில் சட்டமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள் தேவைன்னு பிரதமர் சொல்வதை சாத்தியமாக்குவாரா? 5 ஆண்டுகளில் இது நடக்குமா, அல்லது இதுக்கான இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில் என்று கேட்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு எம் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சல்மா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்களும் இணைகின்றார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். சல்மா அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இதுல செக்யூலர் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் அதிகமாக பேசுறீங்க, மதச்சார்பின்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மதச்சார்பற்ற சிவில் கோடை கொண்டு வரணும் தான் பிரதமர் சொல்றாரு, ஏன் எதிர்க்கணும்? இது ஒரு ஜனநாயக நாடு, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, சரியா? ஆனால் 21 சட்டப்பிரிவில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான கலாச்சாரம், மொழி அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லுது. இது ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மைங்கிறது அதுதான். பல்வேறு இது சும்மா ஒரே மொழி பேசுகிறவங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. பல்வேறு நூற்றுக்கணக்கான மொழி, நூற்றுக்கணக்கான கலாச்சாரம், ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய, லட்சக்கணக்கான மக்கள் கல்ச்சுரலாக வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுதான் நம்ம நாட்டுடைய பெருமையும் கூட. இதை நீங்கள் திரும்ப திரும்ப 10 வருஷமாக அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு விதமாக ஒரு சமூகம் மட்டுமே அதிகமாக பலன்களை அடைகிறது போலவும், மற்றவங்கள்லாம் பாதிக்கப்படுறது போலவும் அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. இஸ்லாமிய சமூகத்தின் மீதான வெறுப்பு தான் அதனுடைய அடிப்படையான காரணம். அவர் அனைவருக்கும் பொதுவான சட்டம் வரணும், அனைவரும் பொதுவா தான் இருக்காங்க. என்ன இங்க சிவில் லால பொதுவா இல்லையே. சிவில் லால இப்ப திருமணமா இருக்கட்டும், விவாதமா இருக்கட்டும், தத்தெடுப்பா இருக்கட்டும், இல்ல சொத்துரிமையா இருக்கட்டும், இது போன்ற கிரிமினல்ல கிடையாது இல்லையா? புரியல. கிரிமினல்ல எது லால எதுவும் கிடையாது இல்லையா? கிரிமினல்ல மாற்றம் இல்லையா? அது கிரிமினல் சட்டம் எப்படி பொதுவா? இதனால யாருக்கு என்ன பாதிப்பு? இது இப்போ திருமண சட்டங்கள்ல எல்லாத்தையும் பொதுவாக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணணும், எல்லாருடைய சடங்குகளும் ஒன்னா இருக்கணும்னு மாத்த போறது இல்லை. ஆனா அந்த திருமணத்தால் வரக்கூடிய உரிமைகள் எல்லா மதத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா இருக்கணும் இல்லையா? இல்ல அந்த திருமணத்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உரிமைகள் எல்லா மதத்தவருக்கும் சமமா இருக்கணும். அந்த உரிமை சார்ந்த விஷயத்துல மாறுபாடு இல்லையே. உரிமை சார்ந்து இப்ப என்ன பிரச்சனை? இப்ப 21வது சட்ட ஆணையம் ஒரு பரிந்துரையை 2018 கொடுக்குது. பிரதமர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. பல ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது சாத்தியம் இல்லை, அனைவருக்குமான சட்டம் கொண்டு வர முடியாது. அது பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நாடு இது. பல மொழிகள், கலாச்சாரம் இருக்கக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதை கொண்டு வர வேண்டாம். ஆனா நீங்க அனைவருக்குமான உரிமைகள் பத்தி நம்ம பேசலாம். அனைவருக்குமான உரிமையை பத்தி நீங்க பேசுங்க. பொது சிவில் சட்டம் வேணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 10 வருஷமா அவங்களால கொண்டு வர முடியாம உட்கார்ந்துருக்காங்க. ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, 10 வருஷமா கொண்டு வர முடியலைன்னா அவங்களுக்கே தெரியும் இது சாத்தியப்படாத ஒரு விஷயம் கூட. இதே ஆணையம் என்ன அவங்களுக்கு பரிந்துரை செய்யுது அப்படின்னா, நீங்க வேணா அந்த இந்து வரி சட்டம் இருக்கு இல்லையா, கூட்டு குடும்ப வரி, அது வேணா வரி ஏய்ப்புக்கு அரசு நாட்டுக்கு வரி ஏய்ப்பை செய்யறதுக்கான சாதகமான ஒரு அம்சம், அதை வேணா நம்ம ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாங்க. நீங்க பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசுறது, ஒரு நாட்டுடைய ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டை பிரிச்சு பாக்குறது மட்டும்தான் தொடர் வேலையாவே பண்ணிட்டு இருக்காரு. தேர்தலில் அதை தான் நீங்க பேசுனீங்க. மக்கள் வாக்களிச்சாங்களா?
நீங்க அதான் பண்ணீங்க, நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. எதுவுமே மக்கள் வந்து இந்த நீங்க ஆட்சியில் யார் நிதிஷ்குமாரும் சந்திரசேகர் நாயுடு இல்லைன்னா நீங்க ஆட்சி இல்லை உங்களுக்கு. 4வது காலம் அவங்க தான் இருக்காங்க அந்த நாற்காலிக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரிய குழுவையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் ஜூலையில் சந்திச்சு அவங்கள்ட்ட நாங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் ஒரு காலத்திலும் எங்க மாநிலத்தில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் கொடுத்துருக்கப்ப அவங்க தயவுகளை நீங்க ஆட்சி வச்சிருக்கீங்க. ஆனா இதை நீங்க பேசுறது என்ன, உங்களுடைய அரசியல் பிழைப்பு அப்படி ஆயிடுச்சு. நீங்க தேர்தலுக்கு தேர்தல் பேசுவீங்க. இப்ப வரக்கூடிய தேர்தல் மகாராஷ்டிராவில் ஒரு தேர்தல் வரப்போகுது, ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது, இரண்டு சமூகங்களை வந்து பிரிச்சு பாக்குறது, அவங்கள மட்டும் அதிகமாக சுகமா வாழ்றாங்கன்ற ஒரு பொய்யை சொல்றது, அப்படி ஒண்ணுமே இல்லை. இந்த நாடு வந்து பன்முகத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதை மாற்றி அமைக்க அவரால் கண்டிப்பா முடியாது. யாரும் ஏத்துக்க போறதில்ல. கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அல்லனா அந்த காலியாயிரும். அதை அவர் முதல்ல ஏத்துக்கிறோம். திரு சூர்யா அவர்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு செய்ய முடியாதுன்னு தெரியும். பொது சிவில் சட்டத்தை இத்தனை ஆண்டுகளா பேசுறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் ஏத்துக்கல, எந்த மாநில கட்சியும் ஏத்துக்கல. அப்ப சும்மா அது ஒரு பேசி ஒரு தேர்தல் ஆதாயம் தேடுறதுக்கு மட்டும் பேசுறாரு, நடக்க போறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபரூக் அப்துல்லா சொன்னார், ஆர்டிக்கிள் 370 வந்து மோடி எவ்வளோ ஜென்மம் பிறந்து வந்தாலும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷமாக இல்லை, நல்லா தானே இருக்காங்க, இன்னும் பெட்டராக இருக்காங்க, நல்ல பீஸ் திரும்பிட்டு இருக்கு. அதனால இது நடத்திட்டா பரவாயில்ல, சவால் விடுறது அதெல்லாம் இல்லை. நான் முடிச்சிடுறேன் என்னுடைய சவால் விடுறது இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, 2 நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தான் இருக்காங்க, காலே ஒடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பேச முடியாதுன்னாங்க. இந்த பொது சிவில் சட்டமும் ஒரே நாடு ஒரே தேர்தலும் புதுசாக சொல்லலை. நாங்கள் 2014 தேர்தல் அறிக்கை, 19 தேர்தல் அறிக்கை, அதில் மக்களை சந்தித்து இவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குறோம். அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? 99 சீட்டு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கூட்டணியாக சந்தித்து கூட்டணியாக மெஜாரிட்டி வாங்கி கூட்டணியாக அரசாங்கத்தில் இருக்கோம். இப்போது கான்ஸ்டியூஷனில் இல்லாததுன்னு சொன்னாங்க அம்மா. இப்போ ஆர்டிக்கிள் 44 44ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகிள் 44ல என்ன சொல்றாங்க, திருப்பி படிக்கிறேன். The state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு படிச்சுட்டா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ 1960s ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை கிருபாலினி முதற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படாதா? இப்போ இந்துக்களுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்து லா கொண்டு வரீங்க? அப்போ இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே. ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இந்த நாடு அரசியலமைப்பு ஒரு சட்டம் கொண்டு வருது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா மதத்தை விட நாடு முதன்மைன்னு வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்போது தமிழ்நாட்டில் நான் இது குறிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க, கருணாநிதி அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுத்துட்டாரு, தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம், இது வந்து எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. இங்கே 89ல் கொடுத்தது 2005 தான் இந்தியா முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் பின்பற்றப்பட்டது. இது முதல்ல தமிழ்நாடு பண்ணதுன்றது ஃபர்ஸ்ட் தவறு. என்றால் இதற்கு முன்னாடி ஆந்திரா கேரளா பண்ணியிருந்தாங்க, 3வது நம்ம பண்ணோம். பட் அதுக்கு நம்ம போகல. இப்போ அந்த சட்டம் மாத்தினது அம்மா சொல்றாங்களே, அது இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க, இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க. சல்மா அம்மாக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இல்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்க குறுக்கிட வேண்டாம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசுறேன். இப்போ 89ல் கருணாநிதி ஐயா கொண்டு வந்த சட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989. அப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது இந்து பெண்களுக்கு மட்டும்தான், அது இஸ்லாமிய பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அக்கா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதுதான் பொது சிவில் சட்டம். இவங்க பொது சிவில் சட்டம்னா முதல்ல இருந்தே இவங்க சொல்றது என்னன்னா, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை வந்து விக்டிமைஸ் பண்றாங்கன்னு. அப்போ இவ்வளோ இந்துக்கள் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்போ அவங்க எல்லாருமே கிளம்பி வந்து எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எங்க சொல்லியிருக்கு, எங்க மத அடிப்படையில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நாடு? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோட், இது 2 பத்தி பிரதமர் பேசியிருக்காருன்னா அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டும் அவங்க வைக்கிற முக்கியமான வாதம். அவங்க குறுக்கிட வரும்னாங்க, நம்ம அவங்களுக்கும் பெண்களுக்கு குரான்லயே சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்து யாரு இன்னைக்கு அதுதான் எப்பவோ அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மத புத்தகத்தை பின்பற்றிட்டா கான்ஸ்டிடியூஷன் வேலையே இல்ல. வந்து எனக்கு கீதையில சொல்லிருக்கு, எனக்கு பைபிள்ல சொல்லிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம். இந்த 4 விஷயங்கள் தான் இந்த மைனாரிட்டிஸ்க்கான சலுகைகள் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து சொத்துரிமை, இந்த தத்து எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கலைஞர் அதை சட்டமாக்கி இந்த
பெண்களுக்கு சொத்துரிமை தரணும்னு சொல்றாரு. அதுல வந்து இந்து பெண்களுக்கு அதான் நம்ம தான் பொது சிவில் கோடு இல்ல அது நம்ம காமன் சிவில் கோடு இல்லங்கிறப்ப அது அவர் வந்து சொல்ல முடியாது. அதுல நான் தலையிட வேணாம். அது ஏற்கனவே அவங்க வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல நம்ம யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அது மைனாரிட்டிக்கான அந்த சம உரிமை சட்டப்படி எல்லா பெண்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு கேக்குறாரு. ஏங்க இப்ப என்ன யாருக்கு இப்ப இந்தியா முழுக்க வந்து யாருக்கு என்ன இப்ப பிரச்சனையோ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால அது இப்ப பொதுவா வந்து சொல்றாங்க. இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு வந்துட்டு இந்த திருமணத்தை பத்தி சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு மித்தை வந்து இவங்க உருவாக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் தான் அதிக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அது பெரிய ஆய்வே இருக்கு. வந்து 1.3% இந்துக்கள் வந்து மறுமணம் பலதாரமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல பிற மதத்தவர்கள் 1.6% படிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 1.9% பண்றாங்க. இது எல்லாருக்கும் உரிய பிரச்சனை. இதுக்கு எல்லாம் அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இது கல்வி இல்லை, சமூக பின்புலம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, இதனால வரக்கூடிய பிரச்சனை தானே ஒழிய ஒரே ஒரு மதத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான தவறு நடக்கல. அப்போது நீங்க ஒருத்தரை மட்டுமே குற்றம் சொல்றதுக்கு, ஒரு மதத்தை மட்டுமே பிளேம் பண்றதுக்கு தான் தொடர்ச்சியாக பிரதமர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தலில் அதை தான் பண்ணார். இந்துக்கள் தாலியை மங்கள் சூத்திரா பிடிங்கிட்டு போய் காங்கிரஸ் வந்து யாருக்கோ கொடுக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்னென்னமோ சொத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப வக்ஃப் போர்டுல வந்து மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வக்ஃப் வாரியத்துக்குள்ள வந்துட்டு மாற்று மதத்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இல்லையா? இது இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த நிலைக்குழு அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இதை இஷ்டத்துக்கு அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இப்படி மக்களை பிளவுபடுத்துறதையே வேலையா இருக்கக்கூடிய பிரதமர் வந்து நாட்டுடைய ஒற்றுமையை பத்தி பேசுறாரு வரீங்களா? அதுதான் மிகப்பெரிய வேடிக்கைன்னு நான் பாக்கிறேன். ஒரே ஒரு பிளவுபடுத்தினா அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் தக்க வச்சுட்டு இவங்க தான் வாக்கு வங்கி அரசியல் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து எதிர்கட்சியை வந்து பூதாகரமா காண்பித்து, உங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு நாங்க உங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு ஆட்சியில் இருப்போன்ற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், பிரதமரே என்ன சொல்றாரு, நீங்க சொன்னீங்களே செக்யூலர், எல்லாருக்கும் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப வந்து இந்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்களா? இப்ப நீங்க செக்யூலரா அவங்க சொன்ன மாதிரி செக்யூலரா ஒரு கிரிமினல் லால இருந்துடலாம். ஆனா பர்சனல் லான்னு வரும்போது இட் இஸ் வெரி பர்சனல். என்னுடைய வீட்டு முறை வேற. இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மாவட்டத்துல வேற மாதிரி இருக்கும், இன்னொரு மாவட்டத்துல வேற மாதிரி இருக்கும். அவங்க சடங்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க சில பேர் வந்து மாமா முறை கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் மாமா முறை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சிவில்ல வரவே வராது. இது அங்க சிவில்ல வருது. இப்போ நீங்க வட இந்தியால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண கூடாதுங்க. வட இந்தியால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ற முறையே கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கு. இப்போ சரின்னு சொல்ல போறீங்களா தவறுன்னு சொல்ல போறீங்களா? இதுல நிறைய கேள்வி. அதெல்லாம் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். அதையும் சேர்த்துக்கங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையா மாறும். அப்ப இவங்களால கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஃபேக்டர். இப்போ நாங்க கொண்டு வரலன்றதை விட கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த நாட்டுக்கு ஒரு சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் இவங்க டைரக்ட் பிரின்சிபல்ல வந்து மது ஒழிப்பு கூட தான் இருக்கு. இந்தியா முழுக்க ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்துட்டோம். என்ன பண்ண வேண்டியது? இது சாத்தியம் இல்லன்னு நான் என்ன கேக்குறேன், இந்து கோடுன்னு கொண்டு வந்த உடனே அப்ப வந்து ஒரு 35 கோடி ஹிந்துக்கள்னா இன்னைக்கு ஒரு 110 கோடி ஹிந்துக்கள் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு ஒரு சட்டத்தை பின்பற்றுறாங்க. அதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அப்போ இந்துக்கள்லயே பல வகைராக்கு வந்து 2 திருமணம் பண்ணலாம், 3 திருமணம் பண்ணலாம்னு காலங்காலத்திலே இருந்துட்டு வராங்க. அவங்க வந்து நீங்க சட்டம் இயற்றி இப்ப யூனிஃபார்ம் ஆக்கிட்டீங்கல்ல. இப்ப வந்து எப்படி யூனிஃபார்ம் ஆக்க முடியும்னா, 2 திருமணம் ஒரு ஹிந்து செஞ்சிருந்தாருன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சட்டம் அவர்கள் மீது பாயும். அதுதான் நம்ம சட்டம். அதை மீறி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா சொன்னாங்க இல்லையா, குரான்ல எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அது வந்து எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது இருக்குன்னா. பட் இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்திற்கு வந்து இந்திய சட்டத்தின் பிரகாரம் அந்த சொத்துக்களை பெற முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏனென்றால் பர்சனல் லான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது எல்லா விஷயங்களும் சேர்ந்தது. இப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. நாங்களோ எங்க பிஜேபியிலோ என்னைக்குமே எந்த காலத்திலுமே தமிழ்நாட்டில் யாருமே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி கருத்துமே கிடையாது. ராஜஸ்தான்ல இந்த தேர்தல் நாங்க கேட்கக்கூடியது அதிக குழந்தை பெறுபவர்கள் தான் இதுல பயனடைய போகிறார்கள். குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அது நம்ம இங்கிருந்து ஒரு போலரைஸ்டா அது போலரைஸ்டா பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தெரியும். பட் அங்கிருந்து பார்க்கும்போது அந்த மாநிலங்கள்ல அவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள். நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்துக்களுக்கு நீங்க கொண்டு வரும்போது இந்துக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்திலே கிருபாலிலிருந்து எல்லாருமே சொன்னாங்க, நீங்க சூசைட் பண்றீங்க நேரு கிட்ட சொன்னாங்க, நீங்க இப்பவே யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நேரு
நேரு என்ன சொன்னார்னா மைனாரிட்டிஸ் வந்து ஏற்கனவே நிறைய பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறதுனால இமீடியட்டா அவங்க கிட்ட அந்த பிரஷர் நம்ம கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் காலம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஃபார்எவர் நாங்க வந்து எங்க சட்டத்தை தான் பின்பற்றுவோம், இந்திய சட்டத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தின ஒரு டிஸ்கஷனாச்சும் பண்ணலாம்னு சொல்றதுக்கு தான் இந்த விவாதம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பரந்த மனப்பான்மையோட பேசணும். பிஜேபி கொண்டு வருது அதனால எதிர்ப்போன்றது இல்லாம அதன் மூலமா தான் இஸ்லாமிய பெண்களுக்கும் நிறைய உரிமைகள் கிடைக்கும்ன்றது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். சோ அதெல்லாம் ஓப்பனா பேசணும். எல்லாரும் வந்து பிரித்தாளக்கூடிய ஒரு ஆட்சியை தான் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப சிறுபான்மையினர்லாம் ரொம்ப சிறப்பா வந்துட்டாங்களா, வாழ்க்கை முறை மாறி இருக்கா? அப்ப சொன்ன அதை விட மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு சிறுபான்மையுடைய வாழ்க்கை அச்சுறுத்தலோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எந்த ஒரு பிரதமர் வந்து ஒரு நாட்டின் பிரதமர் வந்து ஒரு மத துவேஷத்தோட பேசுற பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து இன்னைக்கு தலித்துகளை விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வந்து சச்சார் கமிட்டி அறிக்கை அதுதான் சொல்லியிருக்கு. அப்ப இவ்வளவு சிறுபான்மையினர் இன்னும் மேல வராத காலகட்டத்துல வந்து நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? அவங்களுடைய வாழ்க்கையை மாத்த வேற ஏதாவது பண்ணுங்க. கேட்போம். திரு குமார் அவர்கிட்ட கேட்காம இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னாங்க. இது நீங்க புது சிவில் சட்டம் கொண்டு வரீங்கன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவை மீறி நீங்க எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? அவங்க ரெண்டு பேருமே வந்து சிறுபான்மையினருக்கு அவங்கவுங்க மாநிலங்கள்ல வாக்கு கொடுத்துருக்காங்க, இல்ல அவங்களுக்கு அந்த வாக்குகள் தேவைப்படும், அவங்களை மீறி எப்படி இதை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது கேள்வி. அரசியல் தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்த அத்துணை தலைவர்களும் கலைஞர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர், அதுபோல் சரத்பவார், நீங்கள் கல்கத்தாவில் எடுத்துக்கிட்ட எல்லா தலைவர்களுமே காலத்துக்கு ஏற்றாற் போல நிலைப்பாடுகளையும் மாற்றிருக்கிறார்கள். நாட்டுக்கு எது முக்கியமோ, நாட்டுக்கு எது முக்கியம், நிர்வாக வசதிக்காக நிதிஷ்குமார் ஏற்றுக்குவார் இல்லை, இது நான் ஏற்றுக்குவார், நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது சரின்னு அக்குவேற அணிவரை விவாதித்து அது தேவைதான். அப்போ அங்கே இருக்கிற இந்துக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல மனசாட்சி உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாரும் உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுலாம் இதில் இல்லை, கிடையாது. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்குலாம் நிறைய பேர் தெரியும். ஆனால் 1500 வருஷத்துக்கு முன்னால் பின்பற்றி வந்து ஒரு பழக்க வழக்க முறையை அவங்க விட வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை கொண்டு தவிர வேற இதில் எதுவுமே இல்லை. அவங்க இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக ஆல்ரெடி மாறி இருக்குல்ல. அதில் என்ன இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து 4 திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்றேன், நானே சொல்றேன். ப்ராக்டிக்கலாக எல்லாரும் இல்லை, அதைத்தான் அதே போல் இந்துக்கள்லையும் சட்டம் எப்படி இருந்தாலும் அவங்களும் 2 கல்யாணம் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒன்று பண்ணுறதுக்காக தான் அரசு ஒரு சட்டத்தினுடைய முரண்பாடுகள், ஒரு இஸ்லாமியர்கிட்ட ஒரு சொத்து வாங்கணும். நீங்களே சொல்றீங்க இந்துல வந்து மோனோகேமின்னு தான் ஒரு தாரம்னு தான் சட்டம் இருக்கு. ஆனா அதை மீறி அங்கங்க இருக்கிறவர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து ஒரு அதனால தான் இப்படி இல்லாம இவங்க என்ன நினைப்பாங்க, சட்டம் இருந்து இங்க பிரயோஜனம் இல்லை. அதனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த இருதாரம் பண்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, முஸ்லீம்ஸ் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்ம 2 கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். இல்லை சொல்ல நான் சைக்காலஜி சொல்கிறேன். ஆக இதெல்லாம் தான் சட்டப்படியா எல்லா இந்தியர்கள்னா இப்படி இருக்கணும். நீங்க சொல்ற லாஜிக் கூட சரி சார். அவரும் நிறைய சொன்னார், ஒரு வாரத்துக்கு அது ஒரு வந்து பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நிதிஷ்குமார் ஏத்துக்குவாரா, சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் எத்தனை நிலைப்பாடுகளை மாத்திருக்காங்க. கலைஞரை சொல்ற நிலைப்பாடு மாதிரி தான் நிலைப்பாடுகளை மாத்திருக்காங்கல்ல. அரசியல் கூட்டணியில மட்டும் நிலைப்பாடுல, கொள்கையிலும் மாற்றம் இருக்கிறது. காலம் மாறுது, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க பொது சிவில் சட்டத்தை கூட மாத்திக்குவாரு நிதிஷ்குமார. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், உங்க ஆட்சியில 2 வருஷம் குறையும்னு சொன்னா ஏத்துக்குவாரா? இல்லை, நான் என்ன சொன்னேன், அவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாராங்கிறத நம்ம எல்லா மாநிலத்திலும் இந்தியாவில் எந்த அரசியல்வாதி இந்தியாவில் நான் 1.5 வருஷம் குறைச்சிக்கிறேன் 2 வருஷம் குறைச்சிக்கிறேன், நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த மாநில மக்கள் வந்து மத்திய அரசு சொல்கிறது சரிதானே, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது சரிதானே, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனமாற்றம் மக்கள்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிதிஷ்குமார் மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணி ஆகணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அவரோட பதவி அவர் விடுவாரான்னு கேட்கிறேன். மக்களுக்கு அந்த மாதிரி ஆக்ட் பண்றது இருக்கட்டும். அது பதவியா போதுன்னு ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? பதவி எப்படி போயிடும்? அதனால எப்படிங்க நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னா வேற வேற மாநிலங்களுக்கு வேற வேற டைம்ல இல்ல தேர்தல் நடக்குது. அப்ப யாருக்காவது நீங்க கட் பண்ணி அது தவறான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன் 52ல இருந்து 67 வரைக்கும் தேர்தல் எப்படி நடந்தது இந்தியாவுல? ஐயா அப்போ ஒண்ணா நடந்துச்சு. டிஃபால்ட்டா 51ல நம்ம முதல் தேர்தல் எல்லாரும் ஒண்ணா நடத்தணும். 67
67 வரைக்கும் பிரச்சனை இல்ல. 67ல சில ஆட்சிகள் மாறி அங்கங்க கலைக்கப்பட்டு மாநிலங்களுக்கு வேற வேற நேரத்துல வரும்போது இந்த பிரச்சனை. இப்போ அன்னைக்கு ஆர்டிகல் 356 அன்னைக்கு லைவ்ல இருந்தது. அன்னைக்கு அது இன்னைக்கு லைவ்ல தான் இருக்கு. அன்னைக்கு அது எப்படி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு உடனே காங்கிரஸ் என்ன செஞ்சது, 100 ஒவ்வொரு மாநிலத்தையும் 10 தடவை 15 முறை கலைச்சிருக்காங்க. இன்னைக்கு அது இல்ல, அது கோர்ட்ல அதுக்கு ஒரு கமா போட்டு வச்சிருக்கு, கொக்கி போட்டு வச்சிருக்கிறது. அதனால அந்த பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதுனாக்கா, ஒரு தேர்தல்னாக்கா கவர்மெண்ட் மிஷினரி வந்து இப்போ அடுத்தால இப்போ தான் தேர்தல் நடந்து, இப்போ இன்னொரு 4-5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகிறது, இப்போ வரப்போகிறது. தொடர்ந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பெரிய துறை வந்து அதுக்காகவே செயல்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ ஒரு நாட்டில் 5 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது எல்லா அமைப்புகளையும் சரியாக வைத்துக்கொண்டு நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமைகளை, மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. அதை வந்து பழைய காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுதோ அது சரியா இருந்தது ஆரம்பிச்ச போது. அதுக்கப்புறம் அந்த குளறுபடியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் திரும்ப திரும்ப கலைச்சு தேவை. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கவர்மெண்ட் 52 கலைச்சது ஒரு காரணமும் இல்லாம. சார், இந்திரா காந்தி பலமுறை கலைச்சாங்க. இதெல்லாம் நம்ம இந்த அவையிலே பேசிருக்கோம், மாற்றுக்கிறது இல்ல. பட் இன்னைக்கு how will you change it? இல்ல இல்ல, திருப்பி கூட்டல குறைச்சால மக்கள்கிட்ட பிரச்சாரத்தின் வாயிலாக நம்ம மீடியாவை போல மீடியா வழியாக இப்போ நம்ம நடத்துற விவாதங்கள் இதெல்லாம் இதுல என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது இந்த நாடு பூரா விவாதம் பண்ணா மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா தலைவர் ஏத்துக்க போறாங்க. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே, மக்கள் குழுக்கள் தானே கட்சிகள். அதனால அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், காலம் மாறும் பொழுது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லாமே மாற்றத்துக்குரியது. அப்படி இருக்கும் பொழுது நாட்டுக்கு நல்லது. நிதிஷ்குமார்லாம் ஒரு பெரிய நேஷனலிஸ்ட், அவருக்கு தெரியும். அதனால சந்திரபாபு நாயுடு அப்படிதான். எல்லாருமே நாட்டுக்கு நல்லதா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கலாம், நம்ம நிலைப்பாட மாத்திக்கலாம் மாத்துக்கிறது. திரு இப்ராஹிம் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இந்த பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு பிரதமர் பேசின பல ஏரியாஸ்ல அவர் அரசியல் கடந்து இந்த நாட்டுக்காக பாருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இதுல இப்போ வக்ஃபுக்கு அவங்க ஒரு பில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டுக்குழு இன்னைக்கு அதை பார்க்குது, அவங்க கொடுக்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு அனைவரும் ஒருங்கிணைந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது? அவர் அப்படிதானே பாருங்கன்னு சொல்றாரு, அதுல என்ன தவறு? இல்ல இப்போ வக்ஃபு போர்டு விஷயத்திலேயே நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்கிறனால தான் இன்றைக்கு வந்து அது வந்து நிலைக்குழு வந்து முடிவெடுக்க முடியும். இதை தாண்டி 2013 அன்றைக்கே காங்கிரஸ் கொண்டு வந்து 1995 சட்ட திருத்த மசோதா பிரகாரம் 2013 ஜேபிசியுடைய தலைவர் பாஜகவுடைய தலைவராக இருந்து தான் அவர் ரமேஷ் பைதவர் தான் நேரடியாக இருந்து அதை கண்காணிச்சு அந்த வக்ஃபு போர்டுடைய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஆனா அன்றைக்கு இந்த கேள்வி எழும்பல, அன்றைக்கே அவர்கள் முடிவு கட்டியிருக்கணும். இது ஏன் ஒரு கூட்டு முயற்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல? இல்ல அதாவது கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப இருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை குறித்து இதுல நீங்க நிறைய சேஞ்சஸ் நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா 2013 வந்து இதே ஜேபிசி மூலியமாக தான் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்த மசோதாவை அமலாக்கி இருக்கிறது காங்கிரஸ். அன்னைக்கு அதோடைய பாஜக தலைவர் அவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அன்றைக்கு நீங்க இருந்தீங்கன்னா அன்னைக்கு இந்த மாற்றம்லாம் ஏன் தெரியல அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது இருக்கக்கூடிய கேள்வி, அதுல மெயினா சில ஆக்ட்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பைபார்ட்டிசனா செஞ்சிருக்கோம் தானே நீங்க சொல்றீங்க, அது ஒரு நல்ல முன்னுதாரணம் தானே? அது ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல இப்ப அதுதான் அன்னைக்கே செஞ்சுட்டோமே, திரும்பியும் நீங்க இன்னைக்கு வந்து சில செக்ஷனை மட்டும் ஒமிட் பண்றீங்களே, 107 108 போன்ற இந்த செக்ஷன்லாம் நீங்க ஒமிட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய அனுபவ பாத்தியம் உள்ளவர்கள் 12 வருஷம் இருந்தாலே அந்த வக்ஃபு சொத்து வந்து அவர்களுக்கானதுன்ற அந்த லிமிடேஷன் ஆக்ட் 1963 அப்ளை ஆகுது, இங்க அட்வர்ஸ் பொசிஷன் அப்ளை ஆகுது. அப்ப எப்படி வக்ஃபு சொத்துக்களை நீங்க காப்பாற்ற முடியும்? நீங்க அதை திட்டமிட்டு தான் பண்றீங்க, அது நல்லாவே தெரியுது. அந்த சொத்துக்களை பறிபோக வைக்கணும். நீங்க 3rd லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்னு சொல்லி கொண்டு வரும்போது தெரிஞ்சிச்சு இந்த வக்ஃபு சொத்துக்களை நீங்க சிதறடிக்க போறீங்கன்னு. அதுல இருந்து நீங்க தெளிவா என்ன பண்ணிட்டீங்க, அந்த பக்கம் 41 இருந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து 107 108 108A செக்ஷன்லாம் கொண்டு போயிட்டீங்க, ஒமிட் பண்ணிட்டு அதை திருத்தம் பண்றீங்க. 2013 அதை கொண்டு வந்ததை இந்த முறை திருத்தம் பண்ணி 12 வருஷம் அனுபவ பாத்தியம் உள்ளவர்கள் எல்லாம் அந்த சொத்தை ஆக்கிரமிச்சுக்கலாம்னு கொண்டு வரீங்க. அப்ப இது எந்த வகையில வக்ஃபு சொத்துக்களை வந்து பாதுகாக்கும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை பொறுத்த அளவுக்கு இதற்கு முன்பாக 21வது சட்ட ஆணையத்து பிரகாரம் ரிதுராஜ் சங்வி அவருக்கு தான் வந்து அவங்கள தான் வந்து அதுக்கான சட்ட ஆணையராக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை வச்சிருந்திருக்காங்க. ரிதுராஜ் அஸ்வதி அவங்க வந்து 7/10/2016 இருந்து 31/8/2018 வரைக்கும் மக்களிடத்துல ஒரு கருத்துக்களை கேட்குறாங்க. கருத்து கேட்டதில் பெரும்பான்மையான
21வது சட்ட ஆணையம் மக்கள் எல்லாம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு தெரிவித்தது மக்கள் இதற்கு ஆதரவு நிலைப்பாடு அல்ல அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சட்ட நீதிபதி அரசர் நீதிபதியை வந்து நீங்க வந்து ஒரு கமிட்டி அமைச்சு நீங்க அது மூலியமாக பல்பீர் சிங் சௌஹான் அவர் தான் வந்து 2018 இருந்திருக்காங்க. அப்ப நீங்க அந்த 21வது சட்ட ஆணையத்தை நீங்க கொண்டு வரும்போது என்ன சொல்றீங்க, கொண்டு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லைன்றோன்னு 3 வருஷம் காலாவதி ஆக்கிடுறீங்க, 3 வருஷம் கிடப்பில் போட்டுறீங்க. 22வது சட்ட ஆணையம் கொண்டு வரீங்க. அதுக்கு தான் ரித்ராஜ் அஸ்வதியை வந்து திரும்பி அதுக்கு ஃபார்மரா போடுறீங்க, சீஃபா போட்டு அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து கேள்வி கேட்க சொல்லி அந்த இடத்துல கருத்துக்கள் கேட்க சொல்லி நீங்க சொல்றீங்க. ஜூன் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜூலை 28ஆம் தேதி முடிய வேண்டியது. ஆனா ஜூன் 27 அன்றைக்கு மத்திய பிரதேசத்துல போபால் மாநிலத்தில் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் சொல்றாரு பொது சிவில் சட்டம் தேவையானதுன்ட்டு. ஒரு இடத்துல நீங்க ஒரு சட்ட ஆணையத்தை கமிட்டியை போட்டு அந்த இடத்துல மக்களுடைய கருத்துக்களை கேட்க சொல்றீங்க. கேட்க சொல்லி அந்த ஜூலை 28வது மாசம் தான் 28ஆம் தேதி தான் முடிய போகுது. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்பாகவே போபால் மாவட்டத்தில் உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க என்னன்னு யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவைன்னு. அப்ப ஒரு பக்கம் 21வது சட்ட ஆணையத்துல இல்ல ஒரு நிமிஷம், கருத்து சொன்னதை பத்தி தவறு இல்ல மேடம், சட்ட ஆணையம் கருத்து கேட்டுட்டு இருக்கு. நீங்க முதல்ல இருக்கக்கூடிய 21வது சட்ட ஆணையத்தை நீங்க என்ன பண்றீங்க, 2018 வந்தோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல சட்ட ஆணையம். அப்ப நீங்க அதன் பிரகாரம் நடந்திருக்கணும். 3 வருஷம் அதை கடப்புல போட்டோன்னா அது காலாவதி ஆயிடுச்சு. உடனே அதை காலாவதி ஆக்க வச்சு திட்டமிட்டே காலாவதி ஆக்குனாங்க. அதை ஆக்க வச்சு திரும்பி இன்னொருத்தவங்களை போடுறாங்க சீஃப் ஜஸ்டிஸ். அதை போட்டு அதுல அடுத்த ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடியே இந்திய நாட்டு பிரதமர் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு சொல்றது இது எந்த வகையில அந்த கமிட்டியுடைய வழிபாடுகளை சரியான முறையில் கைட்லைன்ஸ்ல நீங்க பாதுகாக்கும், அந்த கருத்துக்களை எந்த அளவுக்கு சரியான முறையில் அது எடுத்துக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க இவ்வளவு பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, சரத்துகள்ல இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ்ல இருக்கு, சரத்து 47 பூர்ண சொல்லுங்க 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 நீங்க சொன்னதான் நானும் சொன்னேன், சொல்லுங்க. அதாவது சரத்து 47 இந்தியா நாடு முழுவதும் காந்தி பிரின்சிபல், அதாவது 3 வகையை பிரிக்க போகும்போது அந்த பிரின்சிபல்ஸ்ல காந்தியுடைய பிரின்சிபல்ஸ்ல வந்து நாடு முழுவதும் பொது சட்ட மதுவிலக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், மதுவிலக்கு கொண்டு வரலாம்ல நாடு ஃபுல்லா. சரத்து 47 இருக்கே, நாடு முழுவதும் மதுவிலக்குன்னு கொண்டு வாங்க. இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் பேசுறாருல தமிழ்நாட்டுல மதுவிலக்கு கொண்டு வாங்க. ஏன் இங்க இருக்கிற அண்ணாமலை நேரடியாக போயிட்டு இந்திய நாட்டு பிரதமர் சரத்து 47 இருக்குங்க, நீங்க மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு பிரஷர் கொடுக்கலாமே. சரி அதெல்லாம் விட்டுருங்க. சரத்து 39 கிளாசிபிகேஷன் சீல என்ன சொல்றாங்க, ஒரு சாராருக்கு மட்டும் பணம் குவிப்பதை, சொத்து குவிப்பதை தடுக்கணும்ன்றாங்க. ஆனா இங்க அதானி கிட்டத்தட்ட 635வது இடத்துல இருக்கிற அதானி இன்னைக்கு 6வது உலக பணக்கார பட்டியல வராரு. இருக்கக்கூடிய 20 அரசு துறைகளும் ஒரே ஒருத்தவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஆக்ஸ்ஃபார்ம் யூனிவர்சிட்டி தெளிவாக சொல்லுது ஒரு சாராரிடம் மட்டும் பணம் போகுதுன்ட்டு. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப இதெல்லாம் தேவையானது எல்லாத்தையும் நீங்க விட்டுறீங்க, தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து பேசுறீங்க. அதற்கு காரணம் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து விட்டது, அதை இந்த இடத்துல மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும். அதன் முழுமையான காரணம் தான் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டு பிரதமருடைய கருத்து. இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி நிலையாக இருக்குமான்னு தெரியல, அதன் காரணமாக தான் ஒரு நாடு ஒரு தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆட்சி நிலையா இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆமா கண்டிப்பாக நீங்க 76 தொகுதிகள்ல 79 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட அந்த வாக்கு வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல 12% ஓட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா இந்திய நாட்டுடைய பினான்ஸ் மினிஸ்டருடைய கணவர் பரகலா பிரபாகர் ஓபனா சொல்றாரு. அது ஒரு தனி ஆர்கனைசேஷனே அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. சரி 79 தொகுதிகள்ல அதிகப்படியான எக்ஸிட்டோடைய போலுக்கும் அதுக்கு அதாவது எக்ஸிட் ஓட் ரிஜிஸ்டருக்கும் அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பின் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் மெயினா ஆந்திர பிரதேஷ் 12% வித்தியாசம் வருதுன்றாங்க. இப்பதான் கேள்வி எழும்புது, சந்திரபாபு நாயுடு எதன் காரணத்தின் அடிப்படையில் இந்திய நாட்டு பிரதமரிடமும் பாஜகவிடமும் ரொம்ப வசமாக இருக்கிறாருன்னா இந்த ஆட்சி யாருக்கானது அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்புதுல. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது, ஹிண்டன்பர்கோட விஷயம் வெளியே வருது. நீங்க உள்ள இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டே நீங்க வந்து செபில மிகப்பெரிய திட்டமிட்ட பல வகையாக 20,000 கோடி ஷெல் கம்பெனிகள் மூலமாக அந்நிய செலாவணி செஞ்சிருக்கீங்க. செபி சரியான முறையில் விசாரிக்கப்படல. யூகே சின்ஹா என்டிடிவி உடைய டைரக்டர் ஆயிட்டாரு. என்டிடிவி அதானியோடது.
இதை தாண்டி இந்திய நாட்டுடைய தடவாளங்கள் எல்லாமே இவர்கிட்ட அதானியிடம் இருக்குது, ராணுவத்துறை சார்ந்து. ஆனா அவர் ராணுவத்துறை சார்ந்து இருக்கும்போது ஒரு சைனாவுடைய தாய்வானுடைய ஒரு இன்வெஸ்டர் வந்து அவருடைய குழுமத்தில் இருக்கிறாரு, சிங்ஷங் லிங்ன்ட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, சைனாவுடைய எல்லை ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப எல்லை ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கும் ராணுவத்துறையுடைய தளவாடங்கள் எல்லாம் அதானியோட குழுமத்துல ஒரு சைனா கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டாரு. எல்லை ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது ராணுவத்துறையுடைய தளவாடங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியில இருக்கும்போது சைனாவை நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள விடுவீங்க? ஓகே, கேப்போம். ஹிண்டன்பர்க் திசை திருப்பு தான் இப்போ மொத்தமேவா? ஹிண்டன்பர்க் வந்து அறிக்கை வந்த உடனே இங்க இருக்கிறவங்களா சொன்னாங்க, ராகுல் காந்தியே சொன்னாரு ஸ்டாக் மார்க்கெட்லாம் போடாதீங்க எல்லாம் படுத்துருன்னாரு. அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால இவங்க புஸ்வானம் வந்து பழுத்து போயிடுச்சு. அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இவரு ஏதோ ஆணையத்தை காமிச்சு இதுல சொல்லியிருக்காங்க, இது பின்பற்றலாமான்னு கேட்காரு. சட்ட ஆணையம் அவர் சொல்ற லாஜிக் படி சட்ட ஆணையம் 2018 மேடம் சொன்னாங்க, அவரு சொல்றாரு கரெக்ட். யாரு ஏத்துக்கலன்னு சொல்லிடுச்சு. அப்போ மக்கள் ஏத்துக்கலன்னு விடாம அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வேற உங்களுக்கு உள்நோக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 191 நாட்கள் அதை பத்தி எல்லா இடத்துலயும் ஸ்டடி பண்ணாங்க. அதுல 47 ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது, ரெக்கக்னைஸ்டு. அந்த 47 அரசியல் கட்சிகள்ல 32 அரசியல் கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக வேணாம்னு சொன்னாங்கன்னா ஒரே நிமிஷம், திமுக வேணாம்னு சொன்னா அதிமுக வேணும்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பப்ளிக்கா சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம், அதே மாதிரி தேர்தலும் வந்துரும் கூட அவர் பேசினது பார்த்தோம். அது பப்ளிக்கா வந்து திமுக ஆட்சி வந்த அப்புறம் பேசினாரு. பட் ஆணையத்துல அவங்க ரிட்டனா என்ன கொடுத்தாங்க நமக்கு தெரியாது. அந்த ரிப்போர்ட் வரல, எந்த கட்சின்னு தெரியல. ஆனா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இது. எந்த கட்சியுமே வெறும் லெட்டர் பேட் கட்சியோ ரெஜிஸ்டர்டு கட்சி கிடையாது. திமுக அதிமுக மாதிரி அந்தந்த பிராந்தியங்கள்ல பெரிதா இருக்கக்கூடிய கட்சிகள். இப்ப 47 32 கட்சிகள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 21,558 பேர் அதுல வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதுல 80% வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அறிக்கை வச்சுட்டு நம்ம இதை உடனே அமல்படுத்த முடியுமா? சொல்றவங்க மட்டும் போய் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே ஓப்பனா கொடுத்தோம், யாரு வேணாலும் வாங்க கருத்து சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. இது இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்ல, ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ், அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாருமே கொடுத்தாங்க. அதனால இப்ப வேண்டுமா வேண்டாம் தாண்டி ஒரு 60,000 கோடி செலவு பண்ற இடத்துல ஒரு 8,000 கோடி தான் செலவு பண்றீங்கன்னா 52,000 கோடி யாரு பணம் மிச்சமாகுது? நீங்க கட்டுற வரி பணம், நான் கட்டுற வரி பணம். அது வேணுமா வேணாமான்னு அடுத்து கன்சல்டேஷன் போகும். இப்ப என்ன பிரச்சனைனா, பிஜேபி கொண்டு வந்தா எதுவுமே வேண்டான்னு பிளாங்கெட்டா எல்லாமே நோ சொல்றதுல தான் பிரச்சனை. நல்ல விஷயங்களும் இருக்கலாம், பிடிக்காததும் இருக்கலாம். பட் அதை மீறி யாருக்கு மேண்டேட் இருக்கோ அவங்க வேணும்ன்றது செயல்படுத்த. நான் மீண்டும் சொல்வதுதான், எங்கள் தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் உண்மையா இருக்கணும்னா அதை நிறைவேற்றணும். அதுதான் எங்களுடைய கடமை. அதை நோக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருப்போம். இப்போ ஒண்ணு புட்டு இதே காங்கிரஸ் நண்பர் இங்க வரும்போது சொன்னாரு, இந்த தேர்தல் முடிவு வரும்போது, தேர்தல் முடிவு முடிந்தோடனே அரசாங்க ஃபார்மேஷன் போது இவங்க வந்து இனிமே இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி, அப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா மோடிக்கு 2 கால்களும் உடைந்து விட்டது. இவங்க 2 பேர் கால்ல நிக்கறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நாங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லாருக்கும் சமம்னா எஸ்சி/எஸ்டிக்கு விலக்கு கொடுத்தாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரிலாம் நாங்க இல்ல. எங்க அஜெண்டாவை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். வக்ஃப் பில் கொண்டு வந்தோம், அடுத்து கொண்டு வந்தோம். இது எங்கள் கொள்கையில, எங்கள் பரப்புரையில சொன்னது நாங்க இது பண்ணுவோம். சோ இப்ராஹிம் சார் சொல்லுங்க. இப்ப உத்தரகாண்ட்ல 2024 சோதனை ஓட்டமாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வராங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லாருக்கும் பொதுமானதுன்னா எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் ஏன் அதுல விலக்கு கொடுத்தீங்க 2024 ஜனவரி மாசம்? இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி எழும்புதுல, நீங்க வந்து எல்லாருக்குமான சட்டம் என்றால் எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் உத்தரகாண்ட்ல நீங்க சோதனை ஓட்டின் அடிப்படையில இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரீங்கல்ல, அப்ப அதுல மட்டும் எஸ்சி/எஸ்டிக்கு விலக்கு கொடுத்திருக்கீங்களே, அது எந்த வகையில? அப்பதான் இதுதான் காரணமா சொல்றோம். நீங்க இந்தியா முழுவதும் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர முடியாது. நீங்க தான் கொண்டு வந்தீங்க, பாஜக தான் கொண்டு வந்துச்சு. இல்ல சார், எதுல விலக்கு? எஸ்சி/எஸ்டிக்கு அந்த மொத்தம் அந்த சட்டத்துல இருந்தே விலக்கா, இல்ல குறிப்பிட்ட பிரிவுகள்ல விலக்கா? ஆமா ஆமா, உத்தரகாண்ட் மாநிலத்துல ஜனவரி 24 ஜனவரி மாசம் கொண்டு வராங்க யூனிஃபார்ம் சிவில் கோட். அதுல ஸ்பெஷல் எக்ஸம்ஷன்ல யூனிஃபார்ம் சிவில் கோட்ல எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் தனிப்பட்ட சட்ட விலக்கு இருக்குன்னு அதுல பாயிண்ட் மெம்பரைஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதுல இவ்வளவு தூரம் இவர் பேசினார்ல, இப்ப நீங்க சொல்றது கேளுங்க. 21வது சட்ட ஆணையத்தை பத்தி கவலைப்படல, 22வது சட்ட ஆணையத்தை பத்தி பேசல. எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு இந்திய நாட்டு பிரதமர் தெளிவா சொல்றாரு. ஒரு பத்திரிகையில, தனிப்பட்ட பத்திரிகையில மிகப்பெரிய பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய இடத்தை தொடு
போல் சொல்றாரு, Scheduled எக்ஸிட் போல் tribe-க்கு ஃபேக் எக்ஸிட் மட்டும்தான் போல் விலக்கு வருது. இருக்கு, sir. கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி அது மூலியமாக சம்பாதித்திருக்கிறார்கள் இந்த முறை அதானி மற்றும் அதன் குடும்பத்தினர்கள். திரு இப்ராஹிம், இப்ப just- இது மாதிரி just ஒரு மிகப்பெரிய பார்க்கிறவங்களுக்கான கார்ப்பரேட் clarification. லூட் எங்கயாவது இருக்கா? இல்ல நீங்க தான் பேச போறீங்க, நான் உங்களை குறுக்கிடல. ஜஸ்ட் உங்களுக்கும் எங்களுக்கும் பாக்குறவங்களுக்குமான கிளாரிபிகேஷன். ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு மட்டும் விலக்கு கொடுத்திருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோட்ல உத்தராகண்ட்ல, பழங்குடியினருக்கு மட்டும். அதுதான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஸ்கெட்யூல் ட்ரைப் கொடுத்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருக்குமான சட்டம் அப்படின்றது நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன சொல்ல வரீங்க? சட்டம் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் ஒன்றானது. இதுதானே யூனிஃபார்ம் சிவில் கோட். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல அதுல விலக்குகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு யூனிஃபார்ம்? இல்ல நீங்க இப்ப பாஜக சொன்னதை சொல்லுங்க. நம்ம வந்து என்ன கேக்குறேன்னா, பிஜேபி உடைய क्वेश्चन வந்து பிஜேபி தெளிவா சொல்லுது, பொது சிவில் சட்டம் என்பது அனைத்துக்கும் சமமானது. Okay. அதுதான் உங்களுடைய பாயிண்ட். கிளாசிபிகேஷன் எதுவுமே வரக்கூடாதுல்ல. இப்ப நீங்க 4% உள்ளொதுக்கீடு கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் வருமா? இல்ல சார், நீங்க இடஒதுக்கீடுல பிரச்சனை பண்ணுவீங்களா? நான் பதில் சொல்றதுக்கு Okay. இப்போ ஒரு பாயிண்ட் தான் இங்க, அதுதான் பிரச்சனையே. நீங்க வந்து இஸ்லாமியர்களை மட்டும் மேடம் ஒரு நிமிஷம், இது நடுவுல பேசுனீங்கன்னா அது கட் ஆயிடும். நான் சொல்ல வர்றது, நீங்க வந்து கர்நாடகால இஸ்லாமியர்களுடைய உள்ளொதுக்கீடு 4% பத்தி அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. அதுக்கு அடுத்து பேசக்கூடிய வார்த்தை யூனிஃபார்மல் சிவில் கோட் தான், யூசிசி தான் பேசுறாரு. சரியா? இன்றைக்கு நீங்க ஸ்கெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு சட்டம் கொடுத்தேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் யார் யார் கொடுப்பேன்னு சொல்ற லிஸ்ட்ல ஏன் வந்து இஸ்லாமியர்களை புறந்தள்ளிடுறீங்கன்றதான் இங்க கேள்வி. ஓகே. இல்ல இப்போ உத்தராகண்ட்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி கோவால 1961ல இருக்கு, இருந்து ரொம்ப நாளா யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. அங்க ஒன்றும் பிரச்சனை வரல, எல்லாரும் சுமூகமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது இல்ல இப்ப நீங்க செலக்ட் பண்ணி விலக்கு அதான் கொடுக்குறீங்க. நான் பதில் சொல்றேன். பிரதர் சொன்னாரு எஸ்சி எஸ்டின்னு சொன்னாரு. நான் அது சொல்ல வந்து அதுக்கு முன்னாடி நீங்களே கரெக்ட் பண்ணிட்டீங்க. ட்ரைப்ஸுக்கு மட்டும், ஏன் ட்ரைப்ஸுக்கு மட்டும் அந்த விலக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அந்த ஒரு கம்யூனிட்டி தான் இந்தியா முழுக்க இன்னும் ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு வராம ஒரு வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்க வந்து நம்ம போய் கான்டாக்ட் பண்ண கூட முடியாத இடங்கள் பல இடங்கள் இருக்கு. அந்தமான்ல பார்த்திருக்கோம், உத்தராகண்ட்ல பார்த்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அது ரொம்ப மைனர் பாப்புலேஷன், ஒரு 1% கம்மியா இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அவங்க வந்து ஒரு பொது நீரோட்டத்துல வந்ததுக்கு அப்புறமா நீங்க சட்டப்படி பாருங்க, சட்டப்படி ஆன் பேப்பர்ல பாருங்க. அவர் கேக்குற கேள்வி நீங்க ஒருத்தருக்கு விலக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு குரூப்பும் வருவாங்கல்ல. இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல இருப்பாங்க, எங்களுடைய கஸ்டம்ஸ் வேற மாதிரியானது, நீங்க இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே விலக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க, அப்புறம் என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட்? இல்ல சேலஞ்சஸ் எப்பயுமே இருக்குதாங்க சரி. அது இவ்வளவு பெரிய நாட்டு, இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் பிக்கஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்மே ஜிஎஸ்டி தான். அதை வெற்றிகரமா இப்போ அமல்படுத்திட்டு இருக்கோம். அதனால பிரச்சனைகள் இருக்கும், அதை ஆராய்ந்து நல்லபடியாக கொண்டு வரணுன்றதான். இப்போ சிவில் கோட் வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னால், இந்தியா மாதிரி இவ்வளோ மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வேணுன்றதான் ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் எடுக்காம ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் பேரலன்ஸில் எடுக்கும்போது அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அது வேணுமா வேண்டாமான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டும், கட்சிகள் முடிவு பண்ணட்டும். பட் அதை பற்றி டிஸ்கஸே பண்ணக்கூடாது, அதை பற்றி பிரதமரே பேசக்கூடாது அப்படின்றது தவறுன்னு சொல்றாங்க. பிரதமர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் பூரா பிரதமர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது? மத ரீதியா பேசுறாரு, இஸ்லாமியர்கள் எடுத்து பேசுறாரு, இந்த விஷயங்களே தான் வந்து அவர் கை வைக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம். கடைசியா உங்களுக்கு மெஜாரிட்டில இருந்து குறைஞ்சதுங்கிறதையும் பார்த்தோம். அப்ப இன்னமும் நீங்க இதே விஷயங்களே கை வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டில இருந்து குறைந்ததுன்றது நான் ஒத்துக்கிறேன். இதே 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு மீண்டும் மேண்டேட்டுக்கு போகும்போது 44 இடங்கள், நான் எங்களுக்கு வந்து 240 இடங்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இல்ல நீங்க காங்கிரஸோட கம்பேர் பண்றதா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் 99 கம்பேர் பண்ணல. நீங்க குறைஞ்சிருக்கீங்க. பிரதமர் பேசினார்ன்றதுல நான் மறுக்கிறேன். பிரதமர் அது பேசுறதுக்கான தேவை ஏன் வந்தது? இவங்க மேனிஃபெஸ்டோல சிறுபான்மையினர்னு குறிப்பிட்டு பல விஷயங்கள்ல முன்னுரிமை, குறிப்பா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல கூட முன்னுரிமை குடிப்போம்னு சொல்லும்போது கட்டாயம் வந்தது. நாம இல்ல அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பிரிவினருக்கும் வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து இது இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர இஸ்லாமியர்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்போம்னு சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் எங்கேயுமே சொல்ல, மைனாரிட்டின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் நாங்க எதிர்க்கிறோம். அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது உங்களுக்கு என்ன செக்யூலர் கண்ட்ரின்றீங்க, எல்லாரும் ஒண்ணுன்றீங்க, அப்புறம் இதுல மட்டும் எக்ஸம்ஷன் கேக்குறீங்க சார். ரிசர்வேஷன் ஏன் கொடுக்குறீங்க சார்? அதுக்கு எப்படி கான்ட்ராக்ட்ல நீங்க கொடுக்க முடியும்? குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறோம். இப்போ ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்களுக்கு ஒரு ரோடு கட்டுறதுக்கு நீங்க வந்து சிறுபான்மையினர் அப்படின்றதுனால எடுத்து கொடுக்க முடியுமா? அப்படி பார்த்தா டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? அதனால மோடி அவர்கள் எதிர்த்தது அந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாத மேனிஃபெஸ்டோ தானே தவிர அவர் இந்த டயலாக் ஆரம்பிக்கவே இல்லைன்றதை நான் வந்து குறிப்பிட்டு முடிக்கணும். நிறைவான கருத்துக்கள் மேடம் உங்களுக்கு. இல்ல ஒரு 78 வருஷமா அன்னைக்கு நம்ம வந்து சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கோம்.
என்ன பிரச்சனை இப்போ இந்த நாடு வந்து பலமுகத்தன்மையோட ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு, இதை எதுக்காக மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது யாரு பேசுறா இந்த விஷயங்களை, பிரச்சாரத்துல எப்படி வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து உருவாக்குறாங்க, இதெல்லாம் வந்து பிரதமரே செய்யறப்போ தான் வந்துட்டு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாது. பொதுவாக ஒரு பொதுஜனமா வந்து பார்க்குறப்போ இவர் ஏன் இந்த போல ஒரு சமூகத்தை மட்டுமே குறிப்பா தாக்குறாருன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு எஸ்டி ஒரு சமூகம் பழங்குடியினருக்கு வந்து அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்கங்கிறப்ப அவங்கள போய் நம்ம தொட முடியாது. அந்த பலவீனங்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது? அவங்க வாழ்கிறவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே யார் பலவீனமாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட்லாம் இன்னும் நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, ஏன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படியெல்லாம் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பொதுவாக நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, ஒருத்தன் உயர்வாக இருக்கான் ஒருத்தர் தாழ்ந்துருக்கான் அப்படின்றப்ப நீங்கள் எல்லாரையும் ஒன்றா வாங்க ஒன்றா இருப்போம் அப்படின்னு கூப்பிட்றது வந்துட்டு அபத்தம் இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் ஒரு சலுகை கொடுப்பீங்க அப்படின்னா மற்றவங்களும் நான் தாழ்வாக தான் இருக்கேன் எனக்கு கொடுன்னு சொல்லி அந்த உரிமையை கேட்குறதுல என்ன தப்பு? அதுதான் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரே தேர்தல் ஒரே நாடுன்றாங்க. வந்து 20 நாள் 2002 20 நாளில் தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. இப்போ 44 நாட்கள் 7 கட்டம் இவங்க வந்து ஒரே தேர்தல் 2.5 மாசம் ஒரே தேர்தலாம். ஏன்னா பிரதமர் அங்கெங்கேயும் போய், ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. பிரதமர் போய் அங்கெங்கேயும் பிரச்சாரம் பண்ணணும், அப்புறம் இந்த மெஷின்லாம் வாங்கணும், அதில் வந்து பல்வேறு முறைகேடுகளை பற்றின பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இது சாத்தியமில்லாத விஷயங்களை பற்றியே பேசுறது யாரை ஏமாத்துறது? செபியை மாத்துறதுக்கு தான். என்னை பொறுத்த அளவுக்கு செபி மிகப்பெரிய பூகம்பமாக இன்னைக்கு கிளம்பி இருக்கு. இந்தியா மக்களே உலக மக்களே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு 2 தனிநபர்கள் கார்பரேட் கதானியும் அம்பானியும் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடு பொருளாதார ரீதியான வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. யாரோ சில நபர்களுக்காக அந்த நாடு வந்து சூறையாடப்படுது அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் மாற்றி பேசணும்னு சொன்னா இந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிச்சயமாக இது ரெண்டுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அவருக்கே தெரியும். அவருக்கே தெரியும். சாத்தியப்படாத விஷயம் தான். அதாவது நம்முடைய சகோதரி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா 2014 நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இது வெறும் பெருமைக்காக நான் பேசலை, பெருமைக்காக சொல்லலை, அவசியமும் இல்லை. உலகத்தில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள்லாம் இந்தியாவுடைய நிலைமை எக்கானமி இந்தியன் எக்கானமி வளரும் பொருளாதாரம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அரசியலுக்காக இங்கே நம்ம பொது வழியில் நம்ம பேசுகிறோம். ஆனால் உண்மை அதில் நாடு நல்ல வளர்ச்சி, மக்கள்கிட்ட ஓட்டு குறைந்ததுக்கு காரணம் பல காரணங்கள். ஒரே ஒரு சின்ன இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் வந்து மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம், 75,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு பெருமிதமான ஒரு வந்து பேச்சை பேசி முடிச்சிருக்காரு. இப்படிதான் இருக்கணும். பிரிவினையை பற்றி அப்படிதான் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படித்தான் இருக்கணும். அதுதான் நம்ம கேட்கணும். அதைத்தான் நம்ம கேட்கணும். இல்ல பாலியல் வன்முறை பெண்கள் பாதுகாப்பு பற்றி நம்ம பேசுறோம். பாலியல் குற்றவாளிகள் வெளியில வரப்ப மாலை அணிவிச்சு பாஜக ஆட்கள் வந்து அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுறாங்க. அப்ப இந்த நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசணும்ல. ஒரு நிமிஷம். சாபானு வழக்குல இருந்து தான் இந்த பல விஷயங்கள் இஸ்லாமிய பெண்ணுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட்டுக்கு எது நல்லதோ முதல்ல நாடு, நாங்கள்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். நாடு தான் உயிரை விட மேலே. ஃபர்ஸ்ட் இஸ் நேஷன். இதான் நாங்கள் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம். நாடு ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் 2வது வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தால் யாருக்குமே இது தப்பாக தெரியாது. காமன் சிவில் கோடாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒன்றும் தப்பாக கிடையாது. நிறைவு கருத்து சுருக்குமா? இல்லை, அதாவது இன்றைக்கு 78வது சுதந்திர தினம். இன்றைக்கு நம்ம 78வது சுதந்திர தினத்தில் இந்திய நாடெங்கும் சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது கேரளாவில் எங்கோ ஒரு மாநிலத்தில் தன் குடும்பத்தையும் தன் தாய் தந்தையும் இழந்து இன்றைக்கு அந்த மாநிலம் இந்த மாவட்டத்தை தேசிய பேரிடராக கூட அறிவிக்காத இந்த பாஜக அரசு இன்றைக்கு 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது என்பதை இந்த மிக வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். இதே நேரத்தில் இந்த இடத்துல எந்த தமிழ்நாடு உள்பட எந்த மாநிலமெல்லாம் பாஜக ஆளவழியிலையோ அங்கெல்லாம் தேசிய பேரிடர் நேரிட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல் தான் பாஜக அரசு இருந்து வருகிறது. இந்த 78வது சுதந்திர தினத்துக்கு அப்பாறாது பாஜக தன் மனதை மாற்றிக்கொண்டு வருகின்ற ஆட்சி மக்களோட ஆட்சியாக இருக்க வேண்டும். இந்த பயம் தான் இன்றைக்கு வந்து இன்னைக்கு தெளிவா இந்திய நாட்டு பிரதமருடைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் தெரிஞ்சிருக்கு. காரணம், இந்த முறை அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படும், மக்கள் ஆட்சியாக
அடுத்த ஆட்சி கொண்டு வரப்படும். அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதன் காரணமாக தான் இன்றைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தியும் பேசுறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல், 7 கட்டத்தை தேர்தல் நடத்தினவர் இன்னைக்கு எப்படி ஒரே நாடு ஒரு கட்டத்தை தேர்தல் நடத்துவார்ன்றது தெரியல. இதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது, இன்றைக்கு இந்திய நாட்டுடைய பிரதமருடைய கருத்து என்பது முழுக்க முழுக்க ஆட்சி கல்பின் அறிவுரை தான். பிஜேபி மனதை மாற்றுவதை விட எதிர்க்கட்சிகள் பொய் பேசுவதை குறைத்தால் நாடு இன்னும் நல்லா இருக்கும். 2004 இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. எவ்வளோ பேரிடர், தேசிய பேரிடர் அறிவிச்சாங்கன்னு கேளுங்க. பார்லிமெண்ட்ல ரிட்டன் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு அறிவிக்கிறதுக்கான ஷரத்தே இல்லை, கிளாஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அக்கா அதானி நிறைய சம்பாதிக்கிறது உலகமே பார்க்குறாங்க. அதே அதானி அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. என்னங்க 3000 தேசிய பேரிடர் நடந்திருக்கு, மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. பிணை அரசியல் செய்ய சொல்றீங்க. இது பிணத்தின் மீது அரசியல் இல்ல, பிணத்தின் மீது தான் இது அரசியல். இது பிணை அரசியல் தான. பாஜக பிணை அரசியல் செய்கிறது, அதுதான் உண்மை. யார் என்ன பேசுறீங்க என்ன புரியல? யாரா one at a time please, one at a time please. பாஜக பிணை அரசியல் தான இது. இந்த இடத்துல நாங்க காங்கிரஸ் செய்யல, நாங்களும் செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. ஓகே, புரிஞ்சு. இறக்கம் வேண்டும் அல்லவா? அத தான் நீங்க பேசுறோம். இறக்கத்தை பத்தி பேசுறீங்க. 2004 ல இருந்து 2017 காங்கிரஸ் செய்யலன்றீங்க. your point is made. நாங்க செய்யலனா நீங்களும் செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. எனக்கு புரியுது. நான் நிகழ்ச்சி முடிக்கணும். ஒரு பதில் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். செய்யணும் செய்யலன்றது தாரி அப்படி ஒரு கிளாஸே கிடையாது. ஒரு விஷயம் இருந்தா தானே அதை அறிவிக்க முடியும். அப்போ ஒரு விஷயமே இல்லன்றப்ப அதை எப்படி அறிவிக்க முடியும்? அதனால இந்த மாதிரி திசை மாற்றும் வேலையை விடுத்துவிட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசணும். எதிர்க்கட்சிகளுடைய நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.